பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிற வசனம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 27வது வசனம். இந்த வசனத்தில் என்ன காரியம் ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா, ஆண்டவருடைய கையில் ஒரு புக் இருக்கான். அந்த புக்கில் நம்ம பேர் எழுந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அது என்னப்பா புக்கு அது அப்படின்னா, படிக்கலாம் வசனத்தை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். அப்போ இதை நம்ம படிக்கும்போது தெரியுது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்போது இந்த ஜீவ புஸ்தகத்தில் எப்போ பேர் எழுதப்படும் அப்படின்னா, என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு ஆண்டவர் அந்த பேர் எழுதுவார், நம்மளுடைய பேர் எழுதியிருப்பார். அப்போ கன்ஃபார்மாக தெரியுது, ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இருந்தோம்னா பரலோக ராஜ்யம் நமக்கு உண்டு அப்படின்னு. ஆனால் இதே இன்னொரு வசனத்தில் இருக்குது, ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடப்பட்டவர்கள்னு இருக்குது. அதை இன்னொரு நாளில் நம்ம பார்க்கலாம். அப்போது நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா ஜீவ புஸ்தகத்தில் கன்ஃபார்ம் நம்ம பேர், அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம கன்ஃபார்ம். ஆனால் அதே சமயத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படலை, நம்ம ரட்சிக்கப்படலைன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. ஜீவ புஸ்தகத்தில், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தில், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். அப்போ நம்ம ரட்சிக்கப்படலை, நம்ம பேர் எழுதப்படலை அப்படின்னா அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு எவ்வளோ விலையேற பெற்றது. இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்மளை ஆண்டவர் ரட்சிக்கல அப்படின்னா, நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கல அப்படின்னா, நம்ம அக்னி கடலுக்கு பங்குடையவர்களாக இருந்திருப்போம். இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.